ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தேவராஜ தயாபாத்திரம் ஸ்ரீகாஞ்சி பூர்ணமுத்தமம் ராமானுஜ முனேர்மான்யம் வந்தேகம் சஜ்ஜனாஸ்ரயம். திருக்கச்சி நம்பிகளுடைய தனியன் இது. இதிலே வரதராஜனின் கருணைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய மிகச் சிறந்தவரான ராமானுஜரும் மதிக்கத்தக்கவராய் நல்லவர்கள் சென்று சேரக்கூடிய திருக்கச்சி நம்பியை வணங்குகிறேன் என்கின்றது இந்த தனியன். திருக்கச்சி நம்பிகள் இவரோட சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, முதல் சிறப்பு நகரேஷு காஞ்சியில் தேவாதி தேவனான வரத்தில் தருவதை வரதராஜனான எம்பெருமானிடம் பேசினார். ஆம், நாம் கூட கோவிலுக்கு போகிறோம், போய் பெருமாள்கிட்ட நிறைய சொல்கிறோம், கேட்குறோம். ஆனால் பதில் வரதா? வரல. பதில் வராதான்னு ஒரு ஏக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த திருக்கச்சி நம்பிகள் எம்பெருமானுடன் பேசினார். பேசும் தெய்வம் தேவாதி ராஜன். பார்க்கும்போது இருவரிடம் தேவாதிராஜன் தன்னுடைய அச்சாநிலையான அந்த விக்கிரகத்தை குலைத்து கொண்டு பேசினார். ஒன்று நடாதூர் அம்மாள். நடாதூர் அம்மாள் கிட்ட கூட அம்மா அப்படின்னு பரிவோடு அம்மாவாக அவரை அழைத்தார். ஆனால் திருக்கச்சி நம்பிகளிடம் தினம் தினம் பல மணி நேரம் உரையாடி கொண்டிருந்தார். அப்படிங்கிறது திருக்கச்சி நம்பிகளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. எம்பெருமான் தேவாதிராஜன் நம்முடைய சம்பிரதாய பெருமாள், நம்ம சம்பிரதாயத்தை காத்தவர். அந்த மாதிரி திருக்கச்சி நம்பிகள் நம்ம சம்பிரதாயத்திலேயே மணியாக விளங்கக்கூடிய ராமானுஜரின் அவதாரத்திற்கு காரணமானவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராமானுஜருடைய பெற்றோர்கள் முதல்ல கேட்கறது யாருன்னா திருக்கச்சி நம்பிகளை தான் வந்து கேட்குறான். பிள்ளை பேர் இல்லை, பெருமாள் கிட்ட தான் பேசுகிறீங்களே, கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்றான். பெருமாள் கிட்ட கேட்கும்போது தான் வரதன் சொல்கிறான், பார்த்தசாரதியிடம் சென்று ஒரு புத்திரகாமேஷ்டி யாகம் செய்ய சொல்லுங்கோள் அப்படின்னு சொல்ல, அவர்கள் அங்கு சென்று அந்த யாகம் செய்வதனால் உடையவர் ராமானுஜர் அவதாரம் செய்தார் என்கிறது நம்முடைய சரித்திரம், குரு பரம்பரை. அப்போது உடையவரே அவதரிக்க காரணமாக இருந்தவர் அப்படிங்கிற சிறப்பு திருக்கச்சி நம்பிகளுக்கு உண்டு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.